சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 27. தெய்வ பேருணர்வு சிறகுகள். அலை ஓய்ந்து கடலில் நீராடுவது சாத்தியமல்ல. இந்த உண்மையை மிக தெளிவாக அறிந்திருந்தார் சுவாமிஜி. தேர்ந்தெடுத்த சிலருக்கு பயிற்சி அளித்து அவர்களை உண்மையான ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிரீனேக்கர் நாட்களிலிருந்தே சுவாமிஜியிடம் வலுப்பட்டிருந்தது. அதற்காக காத்திருந்து பயனில்லை என்பதை உணர்ந்த அவர், எதிர்ப்பு அலைகளும் அவற்றை சமாளிப்பதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, பேறு பெற்ற சிலரின் வாழ்வில் ஆன்மீக தீபத்தை ஏற்றி வைக்கலானார். தேர்ந்தெடுத்த சிலருக்கு தியான பயிற்சி அளித்தார் சுவாமிஜி. ஆனால் தியானம் செய்வது எப்படி என்பதை கற்பிக்கும் போதே சில வேளைகளில் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி விடுவார். புற உலக நினைவுகள் அனைத்தும் அவரிடமிருந்து மறைந்துவிடும். உடல் உணர்வு சிறிதுமின்றி ஒரு சிலை போல் அமர்ந்திருப்பார். ஒருவேளை அவர் இறந்து விடுவாரோ என்று அஞ்சிய சிலர் எழுந்து ஓடிவிட்ட நிகழ்ச்சிகளும் உண்டு. இப்படி வகுப்பு வேளைகளில் தியானத்தில் ஆழ்ந்து விடுவதை அவர் விரும்பவில்லை. கற்பிக்கும்போது ஆசிரியராக இருக்க வேண்டுமே தவிர யோகியாக ஆகக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஆனால் அது அவரால் இயலாமல் போயிற்று. ஒரு சிறு தூண்டுதல் கூட அவரை தியான ஆழங்களில் செலுத்திற்று. இத்தகைய நேரங்களில் தம்மை புற உலக நினைவுகளுக்கு எப்படி மீட்டு வருவது என்பதை மிக நெருங்கிய சில சீடர்களிடம் சுவாமிஜி கூறியும் இருந்தார். அவர்களுக்கு ஓரிரு வார்த்தைகளையோ திருநாமங்களையோ கூறி தாம் தியான நிலையில் மூழ்கும்போது அவற்றை தமது காதுகளில் உரக்க கூறுவதன் மூலம் தாம் உலக நினைவுகளில் திரும்புவது சாத்தியம் என்பதை தெரிவித்தார். இவ்வாறு தட்சிணேஸ்வர வரலாறு திரும்பியது. குருதேவரின் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி கண்காணாத தொலைவில் உள்ள அருமை சீடரின் வாழ்க்கையில் நடைபெற்றது. தியான அனுபவங்கள் மட்டுமல்ல, கடவுளுடன் அவர் பேசி கலந்துரையாடிய சம்பவங்கள் கூட நடைபெற்றன. இந்த நாட்களில் சில காலம் அவர் ரெஜிலி மேனர் என்ற வீட்டில் தங்கினார். நகர்ப்புறத்தில் உள்ள இந்த வீடு லக்கட் என்பவருக்கு சொந்தமானது. அங்கே அவருடன் மிஸ் லக்கவுட், அவரது சகோதரியான பெட்ரி ஸ்டட்ஜஸ், பெட்ரியின் 16 வயது மகன் ஹாலிஸ்டர், 18 வயது மகள் ஆல்பர்ட்டா ஆகியோர் தங்கியிருந்தனர். சுவாமிஜி ஹாலிஸ்டரை மிகவும் நேசித்தார். இவனை விட ஒரு பிரியமான இளைஞனை நான் கண்டதில்லை என்பார் சுவாமிஜி. அதுபோலவே ஹாலிஸ்டரும் பின்னாளில் விவேகானந்தரை, இவரை போன்ற ஒரு சிறந்த மனிதனை என் வாழ்நாளில் கண்டதில்லை என்பார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஓர் அலாதியான அன்பு பிணைப்பு நிலவியது. ஒரு நாள் சுவாமிஜி தமது அறைக்குள் இருந்தார். அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் ஹாலிஸ்டர். திடீரென்று சுவாமிஜியின் அறைக்குள்ளிருந்து அலையலையாக சிரிப்பு சத்தம் எழுந்தது. சுவாமிஜி ஆனந்தமாக சிரித்து கொண்டிருந்தார். இடையிடையே அவர் யாருடனோ பேசுவதும் கேட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் வெளியே வந்தபோது ஹாலிஸ்டர் அவரிடம், சுவாமிஜி, அறையில் நீங்கள் யாருடன் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, யாருடனும் இல்லை, நான் அறையில் தனியாக தியானத்தில் அமர்ந்திருந்தேன் என்றார். அப்படியானால் சிரிப்பு சத்தம் கேட்டதே என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஹாலிஸ்டர். ஒரு சிறிது இடைவெளிக்கு பிறகு சுவாமிஜி கூறினார், ஓ அதுவா, கடவுள் இருக்கிறாரே, அவர் மிகவும் வேடிக்கையானவர் என்றார். கடவுள் என்னும் மாபெரும் சக்தியுடன் வேடிக்கை பேசி சிரிக்கும் அளவிற்கு பிரத்யட்சமாக அவரை கண்டிருந்தார் சுவாமிஜி. ஹாலிஸ்டரின் வாழ்வில் சுவாமிஜி ஏற்படுத்திய தாக்கம் நிரந்தரமானதாக இருந்தது. பின்னாளில் ஹாலிஸ்டரின் மகன் ஒருமுறை அவரிடம் தத்துவ விஷயங்களில் சந்தேகம் கேட்டபோது, இது பற்றியெல்லாம் நான் அவ்வளவாக சிந்தித்தது கிடையாது. ஆனால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அது உண்மை. ஏனெனில் சுவாமிஜி அவ்வாறு கூறியுள்ளார் என்றார் ஹாலிஸ்டர். சுவாமிஜி மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அவருக்கு. சுவாமிஜியின் மன ஆற்றலும் செயல்முறை அறிவும் ஹாலிஸ்டரை வெகுவாக கவர்ந்தன. சுவாமிஜியின் மன ஆற்றலை விளக்குகின்ற அற்புதமான சம்பவம் ரெஜிலி மேனரில் ஒருமுறை நடந்தது. சுவாமிஜியும் ஹாலிஸ்டரும் புல்வெளி வழியாக நடந்து சென்றனர். அங்கே லக்கட்டிற்கு சொந்தமான கோல்ஃப் மைதானம் இருந்தது. சுவாமிஜி கோல்ஃப் பற்றி அறியாதவர். எனவே மைதானத்தில் ஒரு கொடி பறந்ததைக் கண்டதும் ஹாலிஸ்டரிடம் அது பற்றி கேட்டார். கோல்ஃப் விளையாட்டை பற்றி விரிவாக விளக்கினார் ஹாலிஸ்டர். பிறகு ஆரம்பத்தில் விளையாடுபவர்கள் அந்த கொடிக்கு கீழே உள்ள குழியில் பந்தை போடுவதற்கு 4, 7 அல்லது 9 அவகாசங்கள் தரப்படுகின்றன என்று கூறினார். உடனே சுவாமிஜி,
நான் ஒரே தடவையில் குழியில் பந்தை போடுகிறேன். வேண்டுமானால் பந்தயம் கட்டலாம் என்றார். சுவாமிஜி இதுவரை கோல்ஃப் விளையாடாதவர். எனவே அவரால் அது சாத்தியம் இல்லை என்று கருதினார் ஹாலிஸ்டர். எனவே பந்தயத்திற்கு நான் தயார். நீங்கள் ஒரே அடியில் பந்தை குழிக்குள் போட்டால் நான் உங்களுக்கு 50 சென்ட் தருகிறேன் என்றான். போடாவிட்டால் நான் $1 தருகிறேன் என்றார் சுவாமிஜி. அப்போது அங்கே வந்த லெக்கட்டும் பந்தயத்தில் கலந்து கொண்டார். சுவாமிஜி பந்தை போட்டுவிட்டால் நான் $10 தருகிறேன் என்றார் அவர். சுவாமிஜி மட்டையை கையில் எடுத்தார். சிறிது நேரம் கூர்மையாக கொடியை பார்த்தார். பிறகு வேகமாக பந்தை தட்டினார். பந்து சரியாக சென்று குழியில் விழுந்தது. எல்லோரும் திகைத்து நின்றனர். ஆமாம் சுவாமிஜி, நீங்கள் இப்படி ஒரே அடியில் பந்தை குழிக்குள் போட்டது உங்கள் யோக சக்தியாலா என்று கேட்டார் லெக்கட். அதற்கு சுவாமிஜி, இதுபோன்ற அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நான் யோக ஆற்றலை பயன்படுத்துவதில்லை என்றார். பிறகு விளக்கினார். நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு 2 வாக்கியங்களில் சொல்கிறேன். முதலில் தூரத்தை என் கண்களால் அளந்து கொண்டேன். அத்துடன் என் கை வலிமை எனக்கு தெரியும். இரண்டாவதாக, இந்த பந்தயத்தில் ஜெயித்தால் எனக்கு $10.5 பணம் கிடைக்கும் என்பதை மனதிற்கு கூறினேன். பிறகு பந்தை அடித்தேன். சுவாமிஜியின் மன ஆற்றலும் செயல்முறை அறிவும் இந்த நிகழ்ச்சியில் தெளிவாக புலப்படுகின்றன. அதே வேளையில் அவர் யோகாற்றல் வாய்ந்தவர் என்பதை அவருடன் இருந்தவர்கள் அறிந்திருந்ததையும் நாம் காண முடிகிறது. இந்த நாட்களில் பொதுவாக சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் யோகம், வேதாந்தம் போன்றவற்றை பற்றியதாகத்தான் இருந்தது. இந்த நாட்களில்தான் அவர் தமது மாபெரும் கொடையான 4 யோகங்கள் பற்றிய வகுப்புகளை தொடங்கினார். இன்று உலகெங்கும் பிரபலமாக இருக்கின்ற 4 யோகங்கள் கருத்து சுவாமிஜி முதன்முதலாக உலகிற்கு அளித்ததாகும். வெவ்வேறு பாதைகள் மூலம் நாம் ஒரே குறிக்கோளை அடைய முடியும் என்பது வேதாந்த மதத்தின் மகத்தான கருத்தாகும். இந்த பாதைகளை நான் பொதுவாக கர்மம், பக்தி, யோகம், ஞானம் என்று 4ஆக பிரித்திருக்கிறேன். ஆனால் இந்த பிரிவுகள் துல்லியமாக கோடிட்டு பிரிக்கப்படாதவை. ஒவ்வொன்றும் முற்றிலும் தனியானவை அல்ல, ஒன்றோடொன்று கலந்தவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கலப்பில் எந்த அடையாளம் முக்கியமாக தென்படுகிறதோ அதை வைத்து அந்த பிரிவை அழைக்கிறோம். கர்மத்தை தவிர வேறெதுவும் செய்ய முடியாதவர்கள், பக்தியுடன் வழிபடுவதைத் தவிர வேறெதையும் செய்ய முடியாதவர்கள், வெறும் ஞானத்தை தவிர வேறெதுவும் மற்றவர்கள் என்று தனித்தனியாக யாரையும் நீங்கள் காண முடியாது. எத்தகைய மனப்போக்கு, எந்த அடையாளம் ஒருவரிடம் சிறந்து விளங்குகிறதோ அதற்கு ஏற்ப இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று இது பற்றி எழுதுகிறார் சுவாமிஜி. எங்களில் சிலர் சுவாமிஜியின் ஒரு வகுப்பை கூட தவற விடுவதில்லை. பக்தி யோகம், ஞான யோகம் ஆகிய வகுப்புகளை தொடர்ந்தோம். கூடவே ராஜயோகம், கர்மயோக பாதைகளிலும் சஞ்சரித்தோம். ஆகா, ஏன் 4 யோகங்கள் மட்டுமே உள்ளன? 6 யோகங்கள், 8 யோகங்கள் என்று இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை கேட்டிருக்கலாமே என்று எழுதுகிறார் லாரா. 1895 சுவாமிஜி மிக கடுமையாக உழைத்த ஆண்டாக இருந்தது. எதிர்ப்பு அலைகளை சமாளிப்பது, மேடை சொற்பொழிவுகள், வகுப்பு சொற்பொழிவுகள், பேட்டிகள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் என்று இடையிடின்றி தொடர்ந்தது அவரது வாழ்க்கை. சொற்பொழிவுகளின் மூலம் பொதுமக்கள் கவனத்தை கவர்ந்தாகிவிட்டது. இனி 10 பேர் வந்தாலும் போதும், அவர்களிடம் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் போதும் என்ற ரீதியில் அவர் செயல்படத் தொடங்கினார். என் சொற்பொழிவுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கானோரை திரள செய்ய என்னால் முடியும். ஆனால் கூட்டத்தை கூட்டுவது என் நோக்கம் அல்ல. கூட்டங்கள் அல்ல, உண்மையான ஆன்மீக லட்சியத்தை அடைய துடிக்கின்ற ஒரு சிலரே எனது பணிக்கு வெற்றியை தர முடியும். என் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்ததில் ஒரே ஒருவர் முக்தி பாதையில் செல்வதற்கு நான் உதவ முடியுமானால் கூட எனது முயற்சி வீணாகவில்லை, வெற்றி பெற்றேன் என்றே நான் கருதுவேன் என்றார் அவர். சுவாமிஜியின் உடல் ஓய்வை நாடி துடித்தது. இந்த வருடம் வேலைப்பளு மிகவும் அதிகம் என்றே நினைக்கிறேன். ஏனெனில் மிகுந்த களைப்பை உணர்கிறேன். நல்ல ஓய்வு வேண்டுமென்று தோன்றுகிறது. உயிரை கொடுத்து உழைத்தாயிற்று. எனது பணியில் உண்மையின் விதை ஏதாவது இருக்குமானால் காலப்போக்கில் அது முளைவிட்டே தீரும். எனவே எல்லா விஷயங்களிலும் நான் கவலையின்றியே இருக்கிறேன். சொற்பொழிவிலும் வகுப்புகளிலும் எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. இங்கிலாந்தில் ஒரு சில மாதங்கள் வேலை செய்துவிட்டு இந்தியா சென்று சில வருடங்களுக்கோ அல்லது நிரந்தரமாகவோ
கட்டையை சாய்க்க வேண்டியதுதான். வேலை செய்யாத சாதுவாக நான் இருந்ததில்லை. இதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் கிடையாது. எழுதுவதற்கான ஒரு நோட்டு என்னிடம் உள்ளது. இது என்னுடன் உலகம் முழுவதும் சுற்றி வந்துள்ளது. 7 வருடங்களுக்கு முன்னால் அதில் எங்கேயாவது ஏகாந்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மரணத்தை எதிர்நோக்கி கிடக்க வேண்டியதுதான் என்று நான் எழுதியிருப்பதை காண்கிறேன். ஆனால் இவ்வளவு கர்மத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே. இப்போது எனது கர்மம் தீர்ந்துவிட்டது என்று நினைக்கிறேன். பிரச்சாரம் மற்றும் உலக நன்மை போன்ற பணியிலிருந்து இறைவன் எனக்கு ஓய்வு தந்து விடுவான் என்று நம்புகிறேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ஆனால் இறைவனின் திட்டத்தை யார் புரிந்து கொள்வது? சுவாமிஜியின் உடலும் உள்ளமும் ஓய்வை நாடியது. ஆனால் அவரை நாடி வந்ததோ மேலும் சுமைகள். சுவாமிஜியின் நியூயார்க் பணியில் மிகவும் உதவிய லான்ஸ்பர்க் ஜூன் மாத இறுதியில் சென்று விட்டார். எனவே உதவிக்கு யாருமின்றி சுவாமிஜி தமது தேவைகளையும் சேர்த்து கவனித்து கொள்ள வேண்டியதாயிற்று. வேறு எங்கோ வசிக்கின்ற எண்ணத்துடன் லான்ஸ்பர்க் போய்விட்டார். நான் தனியாக விடப்பட்டுள்ளேன். பெரும்பாலும் பழங்கள், கொட்டைகள், பால் இவற்றை உண்டு வாழ்கிறேன். இந்த உணவு மிக நல்லதாகவும் ஆரோக்கியமானதாகவும் படுகிறது. இந்த கோடையில் 30 முதல் 40 பவுண்டு வரை எடை குறைந்து விடுவேன் என்று எழுதுகிறார் அவர். வகுப்பின் பொறுப்புகளும் சுவாமிஜியின் மீதே விழுந்தன. வருபவர்களின் பெயர்களை குறித்து வைத்துக் கொள்வது, அவர்களுக்கு விவரங்கள் தெரிவிப்பது போன்றவற்றையும் அவரே செய்ய வேண்டியதாயிற்று. சில காலம் இதை மிஸ் ஹேம்பிளின் என்பவர் செய்து வந்தார். இப்போது சுவாமிஜி செய்தார். பெயர்களையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்வதும் அறிவிப்புகள் அனுப்புவதும் பெரிய வேலை, சந்தேகமே இல்லை. எனக்காக இந்த வேலையை செய்வதற்காக அந்த இருவருக்கும் மிகவும் நன்றி. ஆனால் இவ்வாறு பிறரை சார்ந்திருப்பது எனது சோம்பலையே காட்டுகிறது. அது நல்வழிக்கு புறம்பானது என்பது என் உள்ளத்தில் நன்றாக படுகிறது. சோம்பலின் விளைவாக எப்போதுமே வருவது தீமைதான். இனி இவற்றையெல்லாம் நானே செய்து கொள்ள எண்ணியுள்ளேன். எனவே எதிர்காலத்தில் யாரும் என் கவலைக்கான காரணம் ஆக மாட்டார்கள் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. மொத்தத்தில் நியூயார்க் பணி நோக்கத்தை பொறுத்தவரை சுவாமிஜிக்கு மிகுந்த வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் பணம் எதிர்பார்த்த அளவு வரவில்லை. வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தாலும் கிடைக்கின்ற பணம் வாடகை செலவிற்கே போதுமானதாக இல்லை என்பதை வருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது. இந்த வாரம் முயன்று பார்க்கிறேன், பிறகு விட்டுவிடுவேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ஆனால் மாணவர்களின் ஆர்வம் காரணமாக சுவாமிஜியால் அந்த வகுப்புகளை விட்டுவிட இயலவில்லை. அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். தேவையான பணத்தை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. இருப்பினும் அவர்களது ஆர்வத்தை கண்ட சுவாமிஜி வகுப்புகளை தொடர்ந்தார். சுவாமிஜி விரும்பியது போன்ற ஓய்வு கிடைக்காவிட்டாலும் சிறிது ஓய்வு அவருக்கு கிடைக்கவே செய்தது. மிஸ் மெக்லவுட்டின் மூலம் சுவாமிஜிக்கு அறிமுகமானவர் பிரான்சிஸ் லக்கட். அவர் ஆன்மீக நாட்டம் உடையவர். சுவாமிஜியை கண்ட பிறகு அவரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். பெர்சி என்ற இடத்தில் தமக்கு இருந்த முகாம் ஒன்றிற்கு அவர் சுவாமிஜியை அழைத்தார். 1895 ஜூன் 7ஆம் நாள் சுவாமிஜி பெர்சி முகாமை அடைந்தார். மிஸ் மெக்லவுட், அவரது சகோதரியான பெட்ரி ஸ்டட்ஜஸ் ஆகியோரும் அங்கே இருந்தனர். சுவாமிஜி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கே நாட்களை செலவிட்டார். உள்ளம் நிறைந்த பூரிப்பில் எழுதுகிறார் அவர். நான் இதுவரை பார்த்த மிக அழகான இடங்களுள் இது ஒன்று. சற்று கற்பனை செய்யுங்கள். ஓர் ஏரி, அதை சூழ்ந்து குன்றுகள், அந்த குன்றுகளில் அடர்ந்த பெரும் காடு, எங்களைத் தவிர வேறு யாருமே இல்லை. என்ன அழகு, என்ன அமைதி, என்ன ஓய்வான சூழ்நிலை. நகரங்களின் பரபரப்பில் சிக்கி கிடந்துவிட்டு இப்போது இங்கே இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறது தெரியுமா? இங்கே இருப்பது எனக்கு புதியதொரு வாழ்க்கை கிடைத்தது போல் உள்ளது. நான் காட்டுப் பகுதிக்குள் தன்னந்தனியாக போகிறேன், கீதை படிக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எழுதினார் அவர். ஒரு நாள் காலை உணவிற்கு முன்பாக சுவாமிஜி தமது அறையிலிருந்து வெளியே வந்தார். அவரது கையில் கீதை ஒன்று இருந்தது. அவர் மெக்லவுட்டிடம், ஜோ, அதோ அந்த பைன் மரத்தில் உட்கார்ந்து கீதை படிக்கப் போகிறேன். காலை உணவு தயாரானதும் வருகிறேன். காலை உணவு பிரமாதமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அரை மணி நேரம் கழித்து மெக்லவுட் சுவாமிஜியை அழைப்பதற்காக அங்கே சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி விவரணைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அசைவற்ற சிலை போல் சுவாமிஜி அமர்ந்திருந்தார்.
கீதை அவரது கையிலிருந்து நழுவி கீழே கிடந்தது. பாதி மூடிய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரால் அவரது ஆடை நனைந்திருந்தது. மெக்லவுட் அருகில் சென்று பார்த்தார். மூச்சு முற்றிலுமாக நின்றிருந்தது. சுவாமிஜி இறந்துவிட்டார் என்று பயந்து போய் விரைந்து லக்கட்டிடம் சென்று, ஓடி வாருங்கள், சுவாமிஜி நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று கூறினார். பெட்ரி, லக்கட் எல்லோரும் அங்கே ஓடினார்கள். சுவாமிஜியின் நிலைமையைக் கண்டு அனைவரும் அழத் தொடங்கினர். 7-8 நிமிடங்கள் கழிந்தன. சுவாமிஜியின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. திடீரென்று லக்கட், இல்லை, அவர் சமாதியில் இருக்கிறார், அவரை உலுக்கி உணர்வை மீட்போம் என்று கூறியபடி சுவாமிஜியை நெருங்கினர். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது தம்மை யாரும் தொடக்கூடாது என்று சுவாமிஜி கூறியிருந்தது மெக்லவுட்டின் நினைவிற்கு வந்தது. உடனே, வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள் என்று கத்தினார் மெக்லவுட். மேலும் 5-6 நிமிடங்கள் கழிந்தன. அப்போது சுவாமிஜி மூச்சு விடுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. அவரது கண்கள் மெதுவாக திறந்தன. ஏதோ தமக்குள் பேசுவது போல், நான் யார், நான் எங்கிருக்கிறேன் என்று 2-3 முறை கூறினார். அதன் பிறகு அவருக்கு புற உணர்வு முற்றிலுமாக வந்தது. எங்களை பார்த்தார். சற்றே வெட்கத்துடன் எழுந்தார். உங்களையெல்லாம் பயமுறுத்தி விட்டேனா? பொறுத்து கொள்ளுங்கள். இத்தகைய நிலை எனக்கு அடிக்கடி வருவதுண்டு. பயப்படாதீர்கள், இறந்துவிட மாட்டேன். உங்கள் நாட்டில் நான் என் உடம்பை விடமாட்டேன். பெற்றி, பசியாக இருக்கிறது, சாப்பிட போவோம் என்று கூறிவிட்டு கிளம்பினார். சுவாமிஜி மிக உயர்ந்த நிலையாகிய நிர்விகல்ப சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்த சம்பவங்களுள் இது ஒன்றாக கூறப்படுகிறது. பெர்சி காடுகளில் அதிகமாக வளர்ந்திருந்த பூர்ஜ மரத்தின் பட்டையில் அவர் 2 சிறிய புத்தகங்கள் தயார் செய்தார். அதில் ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் எழுதி மிஸ் மெக்லவுட்டிற்கும் அவரது சகோதரிக்கும் கொடுத்தார். அந்த மரத்தின் பட்டையில் மேரி ஹேலுக்கு ஒரு கடிதமும் எழுதினார். இந்தியாவில் புனித இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்படுகின்ற மரப்பட்டை இது. எனவே நான் சமஸ்கிருதம் எழுதுகிறேன். உமாபதி சிவன் எப்போதும் உன்னை காக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் என் ஆசிகள் என்று அந்த கடிதத்தை நிறைவு செய்திருந்தார். பெர்சி முகாமில் தங்கியது சுவாமிஜிக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது. பெர்சி முகாமில் சுமார் 10 நாட்கள் தங்கிய அவர் அங்கிருந்து 1000 தீவு பூங்காவிற்கு புறப்பட்டார். நியூயார்க்கில் இருந்தபோதே அதற்கான அழைப்பு வந்திருந்தது. இன்னும் சுமார் 10 நாட்களில் 1000 தீவு பூங்காவிற்கு போவேன். அங்கு மணிக்கணக்காக தியானம் செய்வேன். எனக்குள் நானே ஏகாந்தமாக இருப்பேன். ஆகா, இந்த இடமே எத்தனை மேலானதாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியுடன் எழுதுகிறார் சுவாமிஜி. நியூயார்க்கிலிருந்து 300 மைல் தொலைவில் ஓடுகிறது செயின்ட் லாரன்ஸ் நதி. அந்த நதியில் அமைந்த தீவுகளில் பெரியது 1000 தீவு பூங்கா. நதிக்கரையிலிருந்து சற்று தொலைவில் பாறைகள் சூழ்ந்த பகுதியில் ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்திருந்தது ஓர் அழகிய மாடி வீடு. அது சுவாமிஜியின் சிஷ்யையான மிஸ் மேரி எலிசபெத் டர்ச்சருக்கு சொந்தமானது. அங்கே சென்று தங்கி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்று டர்ச்சர் சுவாமிஜியை அழைத்தார். இந்த அழைப்பை ஒரு தெய்வ அழைப்பாக ஏற்றுக்கொண்டு 1895 ஜூன் 18ஆம் நாள் அங்கே சென்றார் சுவாமிஜி. அவருக்காக வீட்டை புதுப்பித்து விவேகானந்தரே வருக என்று வீட்டிற்கு முன்னால் தோரணம் கட்டி வரவேற்றார் டர்ச்சர். அது ஒரு வனப்பகுதி. ஓங்கி வளர்ந்த மரங்களும் அடர்ந்த செடிகளும் பாறைகளும் அருகில் ஓடிய நதியும் அந்த இடத்தை ஒரு தவபூமியாக சுவாமிஜிக்கு அடையாளம் காட்டின. ஒருவேளை தட்சிணேஸ்வர நாட்கள் அவரது நினைவில் எழுந்திருக்கக்கூடும். கங்கை நதியும் கரையில் உள்ள பஞ்சவடி காட்டு பகுதியும் அவரது மனதில் என்றும் மாறாமல் பதிந்துவிட்டன அல்லவா? சுவாமிஜி சென்று சேரும் முன்னர் 3-4 மாணவர்கள் வந்துவிட்டார்கள். மொத்த மாணவ மாணவியர் 12 பேர். அவர்கள் மிஸ் டர்ச்சர், டாக்டர் வைட், மிஸ்ஸஸ் பங்கே, மேரி லூயி, லியான் லான்ஸ்பர்க், ஸ்டெல்லா கேம்பல், வால்டர் குக் ஏர் தம்பதிகள், மிஸ் ரூத் எல்லிஸ், மிஸ் வால்டோ, மிஸ் கிறிஸ்டைன், ஒருவர் யாரென்று தெரியவில்லை. ஆனால் பொதுவாக 10 பேருக்கு மேல் அங்கே ஒரே நேரத்தில் இருக்கவில்லை. இறுதியாக வந்து சேர்ந்தவர்கள் டெட்ராய்டில் சுவாமிஜியின் சொற்பொழிவை கேட்டு அவரால் ஈர்க்கப்பட்ட மிஸ் கிறிஸ்டைன் மற்றும் மிஸ்ஸஸ் மேரி பங்கே ஆவர். சுவாமிஜியை தனியாக சந்திக்க விரும்பினாலும் நியூயார்க்கில் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த சுவாமிஜியை பற்றி
அவர்களால் எந்த தகவலும் பெற முடியவில்லை. ஒருவேளை அவர் இந்தியாவிற்கு திரும்பியிருப்பாரோ என்று கூட அவர்கள் நினைத்தார்கள். சுமார் 1.5 வருடங்களுக்கு பிறகு அப்போதுதான் 1000 தீவு பூங்காவில் சுவாமிஜி தங்குவது பற்றிய செய்தி கிடைத்தது. அவர்கள் வேறு எதுவும் யோசிக்கவில்லை. நேரடியாக அவரிடம் செல்வது, உபதேசம் பெறுவது என்ற முடிவுடன் புறப்பட்டு விட்டனர். கிறிஸ்டைன் இது பற்றி எழுதுகிறார். நாங்கள் சென்றபோது நன்றாக இருட்டிவிட்டது. மழை வேறு விடாமல் பெய்து கொண்டிருந்தது. எங்களுக்கு வழியும் தெரியாது. ஓரிடத்தில் விசாரித்த போது வினோதமான உடை உடுத்திய வேற்று நாட்டவர் ஒருவர் தங்கியிருக்கின்ற இடம் பற்றிய தகவல் கிடைத்தது. நாங்கள் செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்பதை புரிந்து கொண்டோம். அதிர்ஷ்டவசமாக கைவிளக்குடன் ஒருவர் எங்களுக்கு முன்னால் சென்றார். அந்த வெளிச்சத்தின் துணையுடன் குன்றுகளின் மீது ஏறத் தொடங்கினோம். ஜான் ஏறினால் முழம் சறுக்கியது. ஒரு வழியாக அந்த வீட்டை அடைந்தோம். வீட்டின் முற்றத்தை அடைந்தபோது சுவாமிஜியின் மணிக்குரல் உள்ளே ஒலித்து கொண்டிருந்தது. சுவாமிஜியை சந்திக்கும்போது அவரிடம் என்னென்ன பேச வேண்டும் என்று தயார் செய்து கொண்டு போயிருந்தோம். ஆனால் அவரை கண்டபோது எல்லாம் மறந்துவிட்டன. நாங்கள் டெட்ராய்டிலிருந்து வருகிறோம், மிஸ் பிலிப்ஸ் எங்களை அனுப்பினார் என்று ஒருவர் கூற, மற்றவரோ இயேசுநாதர் இந்த உலகில் வாழ்ந்திருந்தால் எப்படி அவரை அணுகியிருப்போமோ அப்படி உங்களை நாடி வந்திருக்கிறோம் என்றார். சுவாமிஜி கனிவுடன் எங்களை பார்த்தார். ஆஹா, எனக்கு மட்டும் இயேசுவை போல் ஆற்றல் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்த கணமே முக்தி அளித்திருப்பேன் என்று மென்மையான குரலில் கூறினார். பிறகு எங்களை மற்றவர்களுடன் சேர்த்து கொண்டார். இவ்வாறு பேறு பெற்ற 12 பேருக்கு அந்த 1000 தீவு பூங்காவில் ஆன்மீகத்தின் உயர் வாசல்களை திறந்து வைத்தார் சுவாமிஜி.